சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவர்கள் சங்கங்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று மாலை 4 மணிக்கு பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை கிண்டி அரசு சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டு தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட உடலில் 7 இடங்களில் அவர் கத்தியால் குத்தப்பட்டதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரத்த காயங்களோடு ரத்த வெள்ளத்தில் அவர் கிடக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அதிலிருந்து மீட்டு செல்லப்பட்டு அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு அந்த மருத்துவருக்கான சிகிச்சை வழங்கப்படுகிறது. இன்னும் 6 முதல் 8 மணி நேரத்தில் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்ற தகவலை அந்த கிண்டி மருத்துவமனையினுடைய முதல்வர் தற்பொழுது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் மருத்துவ சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவு தவிர்த்த பிற எந்த வகை சிகிச்சைகளிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று தெரிவித்து தமிழகத்தில் சேலம் உட்பட முக்கிய நகரங்களில் எல்லாம் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். மருத்துவ சங்கங்களில் முதன்மையான சங்கங்களாக இருக்கக்கூடியவர்களும் சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குற்றவாளி மீது உடனடியாக அதிகபட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் தாக்கப்படக்கூடிய சம்பவங்களை சுட்டிக்காட்டியும் தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு மருத்துவமனைகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மருத்துவர்களுடைய போராட்டம் தீவிரம் அடையக்கூடிய சூழலை எட்டியுள்ள நிலையில்தான் இன்று மாலை 4 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கக்கூடிய சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றன. இதற்கான அழைப்பு சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் மூலமாக போராட்ட அறிவிப்பை வழங்கியிருக்கக்கூடிய சங்கங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு அந்த மருத்துவ சங்கங்கள் தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார்களா என்ற விவரம் 3 மணி அளவில் தான் தெரியவரும். ஏனென்றால் ஒரு சில சங்கத்தினர் தற்பொழுது போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையிலும் அரசின் அழைப்பை ஏற்று நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்ல மாட்டோம், முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் அந்த விக்னேஷ் என்பவர் பெருங்கலத்துறை சேர்ந்தவர், அவர் மீது கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கான உறுதிமொழியை அரசு வழங்கினால்தான் பேச்சுவார்த்தையில் பங்கேற்போம் என்று சொல்லுவதாக கூறப்படுகின்றது. எனவே 4 மணிக்கு நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் போராட்ட அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் பங்கேற்குமா, இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக உடனடியாக சமரச தீர்வு எட்டப்பட்டு அவர்கள் தொடர்ந்து மருத்துவர்கள் பணியில் ஈடுபடுவார்களா என்பதெல்லாம் தெரிய வரும். தற்போது அளவில் பெரும்பான்மையான மருத்துவ சங்கங்கள் போராட்ட அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். ICU என்று சொல்லப்படக்கூடிய அவசர தீவிர சிகிச்சை பிரிவு தவிர்த்த பிற புறநோயாளிகள் சிகிச்சை உள்ளிட்டவற்றில் மருத்துவர்கள் ஈடுபட மாட்டோம் என்ற தகவலையும் அந்த சங்கங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் மருத்துவர் பாலாஜிக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் மருத்துவர் பாலாஜிக்கு உள்ளிட்டவற்றையெல்லாம் இந்த சங்கத்தினருக்கு எடுத்து கூறி சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய போராட்ட அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் தற்பொழுது மதுரை, திருச்சி, சேலம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அரசு மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டத்தை உடனடியாக தொடங்கி இருக்கின்றார்கள். கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை என்பது ஒரு உயர் சிறப்பு மருத்துவமனை. அங்கு பாதுகாப்புக்கு காவலர்கள் எல்லாம் வழக்கமாக இருப்பார்கள் என்ற தகவலும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மேற்கு வங்கத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் ஒரு பயிற்சி மருத்துவர் தாக்கி கொல்லப்பட்ட சம்பவம் மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்றிருந்தது. அப்பொழுதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ சங்கங்கள் தமிழகத்திலும் இதுபோன்ற பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்த நிலையில் தற்பொழுது இன்று மாலை 4 மணிக்கு மருத்துவர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது.